ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமியானது வருதுங்க. இந்த பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கங்கள் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நினைத்து பார்க்காத வகையில் பெரிய பெரிய சம்பவங்கள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பௌர்ணமியுடைய கிரக நிலை மாற்றத்தால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான விளைவுகள் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசினியர்களுக்கு பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலை மாற்றங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே சிம்ம ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்களை, பெரும்பாலான மாற்றங்களை நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே இந்த பௌர்ணமி நாளில் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக வறுமை ரீதியான கஷ்டங்களும், பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிச்சயமாக இதன் மூலம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இதனால் ஒரு முடிவுக்கு வரலாங்க. ஸோ கண்டிப்பாக பெண்கள் அனைவரும் பௌர்ணமி நாளில் சிறப்பு பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். அந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல சிம்ம ராசி நேயர்களுக்கு கிரக நிலை மாற்றத்தால், அதாவது பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசி நேயர்களுக்கு கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிற இந்த காரணத்தினால் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உங்களுக்கு நடக்கலாம். அதுபோலவே இந்த காலகட்டத்தில் சனியுடன் சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்வது ஒரு விதமான மந்த நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இதனால சிம்ம ராசினியர்கள் ஒரு விதமான முடக்கத்தை சந்திக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகலாம். இதனை கிரகங்களுடைய சாதகமான நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது கிரகங்கள் சாதகமான நேரத்தில் இந்த மாதிரி மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு பண வரவு, குழந்தைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரியான அனுகூலமான நிலை உங்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு பலன் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிரகங்களுடைய சஞ்சாரம் சிம்ம ராசினியர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தலாம். சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம், தொழிலில் லாபம், தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் நிலைத்தன்மை போன்றவற்றில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். பெண்களால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல ஆதாயம் அடையக்கூடிய சூழல் இருக்குங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தை பேறு நிச்சயமாக கிடைக்கலாம். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது கடந்த சில வாரங்களாகவே இருந்த தேக்க நிலைகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா மாறலாம். இதனால் வருமானமும் லாபமும் சிம்ம ராசினியர்களுக்கு அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது புதனும் சுக்கிரனும் இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகலாம். திடீர் அதிர்ஷ்டம், ஆதாயம் நிச்சயமாக ஏற்படும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விளங்கி உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாக நடக்கலாம். நீங்கள் துணிச்சலாக முடிவெடுப்பதன் மூலம் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு நினைத்தபடி நடக்கலாம். அதுபோலவே சிம்ம ராசினியர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வேலை, தொழில் மற்றும் உத்தியோகம் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறாத ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும்.
ஸோ வேலை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாக நடக்காதுங்க. எப்படி இருந்தாலும் புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது பெரிய முதலீடு செய்வது இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நல்ல முடிவுகள் உங்களுக்கு இதனால கிடைக்கலாம். சிம்மராசினியர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஏற்படலாம். அதுபோலவே இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உடலில் நலக்குறைவு அல்லது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அல்லது தொழில் ரீதியாக ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுவதால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்ம ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்துல மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடும்பம் ரீதியான வருமானத்தை பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சீராக இருக்கும் என்பதால் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் தடைகளையும் நீங்கள் முற்றிலும் முறியடிக்கலாம். ஸோ காலத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டதுக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த விதத்தில் பல நன்மைகள் நிச்சயமாக உண்டாகலாம். ஸோ மேலும் இதனை தொடர்ந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அன்று, அதாவது பங்குனி பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா பெண்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு குழப்பமான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வீட்டில் இந்த மாதிரி பெண்மணிகள் இருக்கவே கூடாது அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. அது அந்த குடும்பத்திற்கே பெரிய அளவில் ஒரு பாதிப்பை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். கணவருக்கு மனக்குழக்கம் வரும் பொழுது அந்த சமயத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். அதுவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆண்மகனாலும் தீர்க்க முடியாத ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆண்களுக்கு இதனை தீர்க்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் வீட்டில் மனத்தளவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த வீட்டில் அனைவரையுமே அதை தாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக மிக சுலபமான ஒரு வழிபாட்டை நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் மேற்கொண்டு வரலாங்க. பங்குனி உத்திர பௌர்ணமி நாளில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து வரும் பொழுது நினைத்து பார்க்காத அளவிற்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதற்கு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ இருந்தாலே இந்த பரிகாரத்தை, அதாவது இந்த வழிபாட்டை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கலாம். வாசனை நிறைந்த மல்லிகை பூவை வாழையினாரால் உங்களுடைய கைகளால் கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு நீங்கள் நிச்சயமாக சாத்தலாம். அதுபோலவே அம்மனுக்கு ஒரு 2 தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். சிறிது நேரம் அந்த கோவிலிலே அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை மனதார மன நிறைவோடு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி செய்து வரும் பொழுது நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அது போலவே உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதனால நிச்சயமா குறையலாம். குடும்பத்தில் நிம்மதி நிச்சயமா அதிகரிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் ஒரு குண்டுமணி தங்கம் அல்லது ஒரு குண்டுமணி வெள்ளி பொருளை நிச்சயமா நீங்க வாங்கலாம். இந்த மாதிரி நீங்க வாங்கும் பொழுது சகல ஐஸ்வர்யமும் உங்க குடும்பத்தில் வந்து தங்கும் அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து கொள்ளலாம். இந்த பௌர்ணமி நாளில் முக்கியமா பெண்கள் பார்த்தீங்கன்னா புது கொலுசை வாங்கி அணிந்து வந்தீங்கன்னா அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் மகாலட்சுமியினுடைய யோகம் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க. ஸோ மறக்காமல் இந்த பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி வழிபாடுகளை நிச்சயமாக நீங்கள் பின்பற்றலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் கிடைத்திருக்கக்கூடிய அதீத நற்பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.